இல்லை அதான் சார் ஆக்சுவலாக என்னன்னா சார் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ட்ரெய்லரு டீசரில் நாங்கள் எது நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா இது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டு மேக்கிங் வைஸ்லையும் சரி உங்களை நாங்கள் ரீச் பண்ணுற விதத்துலையும் நாங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் நாங்கள் கொண்டு வரோன்றது நாங்கள் வேற எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா போஸ்டர் மூலியமாகவும் ட்ரெய்லர் டீசர் மூலியமாகவும் தான் நாங்கள் தெரியப்படுத்த முடியும். அவர் கதை சொன்னார், அதான் 2-3 பேர்கிட்ட அனுப்பணும் கதையாக அவங்க கேட்கறதுக்காக. இது என்னன்னா கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நார்மல் கதையாக இருக்கும். மீன்ஸ் அதாவது கொஞ்சம் ஒரு ஹீரோ சென்ட்ரிக் மாதிரியாகவே போகும். அப்புறமா செகண்ட் ஹாஃபில் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி கதை மாறும். அது நியர்பை போக போக கொஞ்சம் வயலன்ஸாகவும் கொஞ்சம் வந்து எண்டு போகும்போது ரொம்ப வேறு மாதிரி கிரே ஷேட்டில் மாற ஆரம்பிக்கும். அது சுயநலத்தினால மாற ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த கதையை ஒத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ கிரே ஷேட் எண்டில் வருது, ரொம்ப கேரக்டரே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அவங்க யாரும் பண்ணாதனால அவர் கடைசியில் என்கிட்ட கேட்டார், நீங்கள் பண்ணுறீங்களா சார் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டேரக்டராக இருந்தாலும் நான் ஸ்கிரிப்டை மட்டும் தான் பார்த்தேன். இது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, எண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அவர் சொன்ன எண்டில் அது கிளைமேக்ஸ் ஷாட் ஒன்று நல்லா இருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் ஷாட் ஒன்று காமிப்போம் அதில். அந்த ஷாட் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு கேரக்டராக இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுனால தான் இதை அக்செப்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரோவாக ஒரு ஃபர்ஸ்ட் படமாக எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது வேற வழி இல்லைண்ணா, அது அப்படிதான் கொண்டு வரணும். புரியுது. ஆமா இல்ல, இது என்னென்ன படம் தெரியும்ன்றது நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க படம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆமா புரியுது. இல்ல நீங்க சொல்றது 100% உண்மைதானே. ஆனா என்னன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம ப்ரமோட் பண்ண முடியும். நம்ம அதுக்காக வந்து ஒரு கிணறு ஆழமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக உள்ள போது நம்ம முழுகிட முடியாது இல்ல. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டஃப் ஒன்று இருக்குல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ண முடியும். அதை வச்சு எங்களால எவ்வளவு ப்ரமோட் பண்ண முடியுமோ. இப்ப நான் குமார் அவர் பிஆர்ஓ கிட்ட நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, எங்க கிட்ட இவ்வளவுதான் இருக்கிறத வச்சு எங்க ஒரு படம் பண்ணிட்டோம். அந்த படத்தை நான் தெரிய வைக்கணும் எல்லாருக்கும். இப்ப கூட பாருங்களேன், நான் சொல்லும் போது நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு அது வந்து போய் ரீச் ஆகுதான்றது நம்மளுக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது வந்து என்னன்னா நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். நீங்க காக்கா முட்டை அப்படி நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி அப்படி ஒரு படமே வந்திருக்காது. தனுஷ் சார் ப்ரொடக்ஷன் நீங்க சொல்லிடுவீங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிருவீங்க. நல்ல படங்கள் தொரட்டின்னு சொல்லிட்டு எங்க குமார் அவரே பண்ணாரு, நல்ல படம் தான் அது. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல, ஒரு நல்ல படம் வந்தா சப்போர்ட் பண்றீங்க. அந்த மாதிரி படம் வந்தாதானே தெரியும், சின்ன படம் வந்தாதானே வெளில தெரியும். சின்ன படத்துல தான் கதை தெரியும். பெரிய படத்துல நீங்க ஹீரோ மட்டும் தானே பாப்பீங்க, வேற எதை பாப்பீங்க? ஹீரோ வந்துட்டா அதுல முடிஞ்சு போச்சு, கதையே இதுல வராது. உங்களுக்கு கதை செகண்டரியா தான் பாப்பீங்க. கதை எதுல வரும்? சின்ன படத்துல தான் கதை வரும். அதுதானே நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னோட வியூ. கஷ்டம் தானே நீங்க சொல்றது 100%. இல்ல அதுதானே சொல்றேன், எல்லாருக்குமே அந்த ட்ரீம் தான். ஒரு படம் பண்ணணும்ன்ற ஒரு ட்ரீம் இருக்கு எல்லாருக்குமே. இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்து தியேட்டரே தரமாட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து படமே பண்ணாம இருக்க முடியாது இல்ல. ஒவ்வொருத்தரோட ட்ரீம்னு ஒன்று இருக்கு. அந்த ட்ரீமுக்கு தான் எல்லாருமே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துருன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ரீச் ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கை. உதாரணத்துக்கு இப்ப நீங்க இப்படி கேள்வி கேட்கறதுனால நான் அதை சொல்றேன். நாங்க எவ்வளவோ புஷ் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு 2-2.5 வருஷம் கழிச்சு தான் இதுல வந்து மூழ்கி இப்ப வந்து இதுல இருந்து வெளில வர்றோம். இப்ப இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு சில பேர் இப்ப ஜெனிஷ் சாரா இருக்கட்டும், இல்லைன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கட்டும், பார்த்தோன்னே படம் நல்லா இருக்குங்க, போர் அடிக்குங்க, செகண்ட் ஹாஃப் இவ்வளவு நல்லா இருக்கு. நேற்று கூட ஒரு 2-3 பேர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்க இவ்வளவு நல்லா இருக்கு படத்தை, நீங்க ஏன் அதை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எங்க கையில இல்ல. இருக்கிறத வச்சு பூஸ்ட் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோமே தவிர, இப்ப உங்களை மாதிரி ஆட்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இப்ப வந்து முக்கியமா தேவைப்படுது. இப்ப நான் சுமார்ட்ட நான் சொல்லும்போது கூட நான் அதான் சொன்னேன், அவங்களோட சப்போர்ட் முக்கியமா எனக்கு தேவை. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தாதான் அட்லீஸ்ட் என் படம் வந்து கொஞ்சமாவது போய் சேரும் ஆடியன்ஸ் கிட்ட. சேரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்த படம் நான் இறங்கும் போது நான் ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது இந்த படத்துல தெரியறதை பொறுத்து தான் இருக்கு எனக்கு. ஸோ அதை தான் நான் வந்து மீன் பண்றேன், வேற ஒன்றும் இருக்குண்ணே. இல்ல நான் தான் ப்ரொடியூசர். இருக்குண்ணே இருக்கேன். கம்ப்ளைண்ட்னா எப்படின்னு புரியல.
பேரே போட மாட்டாங்க. ஆனா நீங்க போய் எல்லாமே இல்லைண்ணா அது வந்து நான் ஜெனி சார்கிட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம டைரக்டா அப்படி பேசுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றது நியாயமான ஒரு கேள்வி. அது எல்லாருக்குமே அந்த வருத்தங்கள். ஏன்னா இப்போ உதாரணத்துக்குன்னா என்ன மாதிரி வந்து நிறைய பேர் காம்படிஷன்ல இருக்காங்க. நான் மட்டும் இல்லாம இப்போ வர்றதுலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கண்ணகி வர்றாங்க, அடுத்தது வந்து அசோக் செல்வன் சாரோட படம் வருது. இது இல்லாம வந்து வரிசையா ஒரு 8 படம் நீங்க வந்து இப்போ விஜயகுமார் சாரோட படம் வருது. எல்லாமே இருக்கு. எல்லாருக்குமே இங்கே தியேட்டர் அவைலபிலிட்டி வரணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லைங்களா. அப்படின்போது நான் ஜெனி சார் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் இப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன் இந்த விஷயத்துல. சின்ன படங்கள்ல வந்து சின்ன முகமே இல்லை, பெரிய படத்துல ஒரு ஹீரோன்னு சொன்னீங்கல்ல, புரியுது ஹீரோ நம்பி தான் அந்த படங்கள் வருது. புரியுது சார். சின்ன படத்துல அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒரு ஹீரோ இருந்தாதான் மற்றபடி ஓட்டிலே நீங்க வாங்க முடியுது. புரியுது. இல்லாத பட்சத்துல எந்த நம்பிக்கையில நீங்க எடுக்கிறீங்க? ஏன்னா ஒரு புதுமுகம் போட்டு எடுக்கிறாங்கன்னா இப்போ நபுல் எடுத்தாங்க, அவருடைய பாட்டு வந்து அந்த படத்துல அவ்வளவு ஹைலைட் ஆனதுனாலதான் அந்த படம் வேற லெவல்ல இருக்கு. லவ் கூடவே அதுதான் கதை வந்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியே வந்து பேசப்பட்டு அது ஓடுச்சு. இந்த மாதிரி இல்லாம நீங்களே இறங்குறீங்க, எல்லாருமே புதுமுகம் தெரியாத முகங்களா இருக்கு, மக்கள் நாங்க எப்படி நம்பி வருவோம்? இல்லை அதான் சார், ஆக்சுவலாக என்னன்னா சார், ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம், அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ட்ரெய்லரு டீசரில் நாங்கள் எது நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, இது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டு, மேக்கிங் வைஸ்லையும் சரி, உங்களை நாங்கள் ரீச் பண்ணுற விதத்துலையும் நாங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் நாங்கள் கொண்டு வரோன்றது நாங்கள் வேற எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா, போஸ்டர் மூலியமாகவும் ட்ரெய்லர் டீசர் மூலியமாகவும் தான் நாங்கள் தெரியப்படுத்த முடியும். ஒரு விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்தணும்னா ஒரு நல்ல கண்டென்ட் எங்ககிட்ட வந்து என்னன்னா, எங்ககிட்ட இருந்த ஒரு டைனி பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் பண்ணணுன்றது இல்லை சார். நான் சொல்கிறேன், உங்கள் கேட்டதுக்கான ரிசல்ட் நான் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு டைனி பட்ஜெட்ல ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசை, அதை கொண்டு வர்றோம். இதுல வந்து என்னன்னா, பிகினிங்ல ஆரம்பிக்கும் போது 2-3 ஹீரோட்ட போகும்போது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த கதையை. அவங்க ஒத்துக்க மாட்டேன்னும் போது அந்த கதையை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுல ஸ்ட்ரகிள் வருது. கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மைதான். ஒரு ஹீரோ தெரிஞ்ச முஞ்சியா இல்ல, ஒரு ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச முஞ்சியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நாங்க கண்டென்ட்டை மட்டும் நம்பி உள்ள இறங்கிட்டோம். உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் நம்மளால பேக் அடிச்சு போக முடியாது. இல்ல சார், ஹீரோவை பத்தி இப்ப நான் சொல்ல விரும்பல. காரணம் என்னன்னா, அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி போகும். அதனால என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்ஃபர்டபிள் இல்ல, ஆக்சுவலா வேணான்னு விலகல, அதையும் நான் சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா, அவங்களுடைய ஒரு பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு சார். ஆக்சுவலா அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு அவங்க கேரியர்ல அவங்க ஒரு ரன் பண்ணணும்னு அதான் நான் சொல்றேன். அவங்க என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் ஆக்சுவலா வந்து எனக்கு ஓரளவுக்காவது ஒரு சின்ன ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. இது என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரூடா போகும்போது கதை வேற மாதிரி போகுது. அதனாலதான் அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களே தவிர வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. அதனாலதான் இது என்னன்னா, இது கேரக்டர் நல்லா இருந்ததுனாலதான் அதை நான் ஒத்துக்கிட்டேன்னு நான் சொன்னேன். வேற ஒன்றும் ஏன் செலக்ட் பண்ணல சார். ஆக்சுவலா வந்து இவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட கதை சொல்லிட்டாரு, இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவர் அந்த கதை சொல்லும் போதே எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகினிங்ல அதாவது கேரக்டர் மீன்ஸ் அந்த லீடு கேரக்டர் சொல்றேன். எனக்கு ஹீரோன்னு சொல்றதுக்கான அந்த இது எனக்கு இல்லை. காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு 5 கேரக்டர் சுத்தி நடக்கிற ஒரு கதை சார். முக்கியமா ஒரு 5 கேரக்டர் இருக்கு. அந்த 5 கேரக்டர் சுத்தி நடக்கிறதுனால இது முக்கியமா எல்லாருமே வந்து அதுல லீட்ல இருக்காங்க. இது இவங்க அவங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஓகே சார். அவர் சொன்னாரு, சின்ன படங்கள் வரது தப்பு இல்லை, ஆனா சின்ன படங்கள் அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்றது காசை எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க, அதனாலதான் அந்த படங்கள் டவுன் ஆகி வெளியுறவுக்கு தெரிய மாட்டேங்குன்றாங்க. இப்ப நீங்க இவ்வளவு ப்ரெஸ் இருக்குதுல்ல, நீங்க சொல்லி நீங்க பேசுறதுக்கு போகணும், இவ்வளவு ப்ரெஸ் இன்னைக்கு வரவங்களுக்கு நீங்க ஆடு கொடுத்தாவே அது ஒரு ப்ரொமோஷனா வரும்ல, ஏன் அதெல்லாம் நீங்க இது பண்றீங்க? இல்ல அதான் சார், நான் இப்பயே தான் சொல்றேன் சார், எங்க கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். எங்ககிட்ட இப்போ நான் இப்பயே சொல்றேன், நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உள்ள இறங்கின உடனே நாங்க வந்து மிகப்பெரிய கணத்துல உள்ள இறங்கிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா என்ன அப்படின்னா, பாதியில பேக் அடிச்சு வெளில வர முடியாது. நம்ம மீண்டு வெளில வரணும் அப்படின்னா நம்ம கையில என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் டூலா நம்ம பயன்படுத்தணும். அந்த டூலை தான் நான் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி நான் வெளில கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதுதான் சார் ரீசன், ஃபேக்ட். அது தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெனிஸ் சார் coming தமிழ்நாடு முழுக்க ஓகே, எங்கள் படம் கமிங் 15 தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 to 70 ஸ்க்ரீன்ஸ் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். சிட்டியில் லிமிடெட் ஸ்க்ரீன்ஸ். ஆனால் நீங்கள் கேட்டீங்க சில கேள்விகள், தியேட்டர்ஸ் கிடைக்குதா,
அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக தேட்டர் ஓனர்ஸ் மேனேஜர்ஸ் வந்து ட்ரெய்லர்ஸ் பார்க்குறாங்க, போஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. இம்ப்ரெசிவாக இருந்தால் ஷோ டைமிங்ஸ் நல்ல ஷோ டைமிங்ஸ் அலாட் பண்ணுறாங்க. சொல்லணும்னா இன்னைக்கு சிட்டியில் தேவி கர்மாரி மாதிரியான தேட்டர், ஆல்பர்ட் மாதிரியான சிட்டியில் இருக்கிற தேட்டர்ஸில் ஈவினிங் ப்ரைம் டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு சொன்ன 8+ மூவிஸ் வருது. நீங்கள் இப்போ புக் மை ஷோலையும் டிக்கெட் மேலேயும் பார்க்க முடியும். ஸோ கமலா சினிமாஸ் ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற 2 ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ஸ்க்ரீன் இருக்கும்போது 2 ஸ்க்ரீன்லையுமே படங்கள் ஆக்குபைடாக இருக்கும்போது அங்கே போக முடியல. ஸோ அடுத்து பெஸ்ட் அவைலபிள் தேட்டர்ஸும் நாங்கள் போகிறோம், ரிசீவ் பண்ணுறாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. ஆமாம், தேங்க்யூ. நன்றி சார்.